शुभ्रज्योत्स्ना पुलकितयामिनी फुल्लकुसुमित ध्रुवदलशोभिनी सुहासिनी सुमधुरभाषिणी सुखदां वरदां मातरं वन्दे मातरम् कोटि कोटि कंठ कल कल निनाद करले कोटि कोटि भुजे धृत कर कर वाले केवल माँ तुम्हें बोले बहुबल धारिणी नमामि तारिणी विपुदल वारिणी मातरं वन्दे मातरम् तुम्हि विद्या तुम्हि धर्मा तुम्हि निधि तुम्हि वर्मा त्वं हि प्राणा शरीरे बहुते तुम्हि मा शक्ति हृदये तुम्हि मा भक्ति तुम्हारे प्रतिमा बड़ी मंदिरे मंदिरे वन्दे मातरम् त्वं हि दुर्गा दश प्रहरण धारिणी कमला कमल दल विहारिणी वाणी विद्या दायिनी नमामि त्वां नमामि कमलां कमलां अतुलां सुजलां सुफलां मातरम् वन्दे मातरम्। காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 பத்திகள் மட்டுமே பாடப்படுவது வழக்கம். ஆனால் முதன்முறையாக வந்தே மாதரம் பாடலை முழுவதுமாக குழுவினர் பாடியிருக்கிறார்கள். வந்தே மாதரம் முழுவதுமாக பாடப்பட்டதா, பாதையில் நிறுத்தப்பட்டதா என்று தேசிய அளவில் விவாதம் கிளம்பியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, என்ன நடந்தது? காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தேசிய பாடல் வந்தே மாதரம் இசைக்கப்பட்டது. தேசிய பாடல் மற்றும் தேசிய கொடியை இசைப்பது மற்றும் கொடியேற்றுவது போன்ற வழக்கமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தன. அந்த சமயத்திலே வந்தே மாதரம் பாடலின் 2 பத்திகள் பிறகும் மீதமுள்ள பத்திகளும் தொடர்ந்து அங்கே இசைக்கப்பட்டன. இதற்குத்தான் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்து என்ன நடக்கிறது என்று புரியாமல் சைகை காட்டிக் கொண்டிருந்தனர். விழா நடந்து கொண்டிருந்த சமயம் என்பதால் நேரடியாக அவர்கள் பேச முடியாத நிலை இருந்தது. மல்லிகார்ஜுன் கர்கே மற்றும் சோனியா காந்தி ஒரு புறம் நின்று கொண்டிருந்தனர். இன்னொரு புறத்திலே ராகுல் காந்தி மற்றும் சேவாதள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் நின்று கொண்டிருந்தனர். நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக 2 பத்திகளையும் கடந்து மீதமுள்ள பத்திகளும் அங்கே பாடப்பட்டதன் காரணமாக தான் இந்த சர்ச்சை எழுந்தது. சோனியா காந்தியும் மல்லிகார்ஜுன் கர்கேவும் என்ன நடக்கிறது என்று சைகை மூலமாக காட்டிக் கொண்டிருந்தாலும் அங்கிருந்தவர்களுக்கு அது உடனடியாக புரியவில்லை. ஒளிநாடாவிலே அந்த பாடல் இசைக்கப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் அதை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அவர்கள் திகைத்த நிலையில் முழுவதுமாக பாடல் பாடி முடிக்கப்பட்டது. வந்தே மாதரம் பாடல் அரசு நிகழ்ச்சிகளிலும் முதல் 2 பத்திகள் தான் இதுவரை பாடப்பட்டு வந்தன. ஆனால் சமீபத்தில் தான் பாஜக அரசு பாடலை முழுமையாக பாட வேண்டும் என உத்தரவிட்டு அதை அமல்படுத்தி வருகிறது. மீதமுள்ள 4 பத்திகளிலே இந்து மத கடவுள்களை புகழ்வது போன்ற வார்த்தைகள் இருக்கின்றன. ஆகவே அதை பிற மதத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சேபம் தெரிவிக்கிறார்கள் என்பதால் தான் 2 பத்திகள் மட்டுமே முன்பு பாடப்பட்டு வந்தன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தே மாதரம் மசோதா சமீபத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த சமயத்திலும் பல்வேறு கேள்விகள் எழுந்தன. காங்கிரஸ் அலுவலகத்திலேயே இப்படி ஏன் நடைபெற்றது என்று காங்கிரஸ் தலைவர்களுக்கே புரியாமல் அவர்கள் யோசனை செய்து கொண்டிருந்த நிலையில்தான் தற்போது வந்தே மாதரம் பாடலை இப்படி இடையில் குறுக்கிட முயன்று அவமரியாதை செய்திருக்கிறார்கள் என பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஆட்சேபம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சோனியா காந்தி தரப்பிலே மல்லிகார்ஜுன் கர்கே முதியவர், அவரால் நிற்க முடியவில்லை, ஆகவே அவருக்கு நாற்காலி கொண்டு வர முடியுமா என்று
சோனியா வினவினார் என்று ஒரு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த விளக்கத்தை யாரும் ஏற்பதாக இல்லை. இந்த சர்ச்சை மேலும் பெரிதாகி கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி மற்றும் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவரான மல்லிகார்ஜுன் கர்கே இருவருமே இன்று செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றும் போது அவர்கள் இருவருமே அங்கே இல்லை. அந்த சர்ச்சை ஒருபுறம் இருக்க, தற்போது காங்கிரஸ் அலுவலகத்திலே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி அடுத்த சர்ச்சையாகி இருக்கிறது. ஆகவே இந்த இரண்டும் சேர்ந்து இன்றைய சுதந்திர தின கொண்டாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை இணைத்து ஒரு பெரும் சர்ச்சை தற்போது உருவாக்கி கொண்டிருக்கிறது. இணையதளத்திலே இதில் பலவிதமான கருத்துக்களும் தொடர்ச்சியாக வருவதை நாம் பார்க்க முடிகிறது. வேதவழி, விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி.